Jesus is God. இயேசுவே கடவுள். இது பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஞானம். அலறுதலும் புத்தியற்றதுமான தேவாலய பாடல் அப்படிங்கிற தலைப்புல நாம வசனங்களை பார்க்கலாம். இது என்னடா வித்தியாசமான தலைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டாம். இது உண்மையிலேயே இது ரொம்பவே கவனமாய் நாம் பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு தான். அலறுதலும் புத்தியற்றதுமான தேவாலய பாடல்கள். இந்த வார்த்தை எதுவும் என்னோட வார்த்தை கிடையாது, வேதாகமத்தில் உள்ள வார்த்தை தான். வசனத்தை நான் சுட்டி காட்டுறேன். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம், ஆமோஸ் 5:23. உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. உன் பாட்டுகளின் இரைச்சலை, ஆண்டவருக்கு தெரியுது இது பாட்டு, இது இரைச்சலு. ஆண்டவருக்கு தெரியும். வேதாகமத்துல தான் வசனம் இருக்குது, புதிய ஏற்பாட்டுல அநேக இடத்துல வசனம் இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஸ்தோத்திர பாடலை பாடினார். பாட்டு. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல பாட்டு, பாட்டுனா இப்படி இருக்கணும், பாட்டுனா இப்படி இருக்கணும் வார்த்தை பார்த்தோம். அதே மாதிரி ஆமோஸ்ல இங்க எழுதப்பட்டிருக்குது, உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, அதிலும் குறிப்பா உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். அந்த பாட்டுல ஒரு வீணை, அந்த பாட்டுல குறிப்பா ஒரு வீணை எக்ஸ்ட்ரா சொல்றாரு. பாட்டுல என்னெல்லாம் இருக்கும்? தாளம் இருக்கும், வீணை இருக்கும். ஒரு பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு லிரிக்ஸ் இருக்கும், வார்த்தையில பாடுவாங்க ஒண்ணு. இன்னொன்னு என்ன இருக்கும்? தாளம், தாள வாத்தியம், தபைலா, மிருதங்கம், ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய தாள வாத்தியம் இருக்கும். இன்னொன்னு என்ன இருக்கும்? டியூன் பேஸ்ல இருக்கக்கூடிய வாத்திய கருவிகள், டியூன் பேஸ், டியூன், சரிகம பதனிச அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டியூன் பேஸ்ல இந்த மூணையும் வச்சுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். இது தீர்க்க தரிசன புஸ்தகம், ஆமோஸ் 5ஆம் அதிகாரம். இது தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏசாயால இருந்து மல்கியா வரைக்கும் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் அனைத்தும் தீர்க்க தரிசன புஸ்தகம். முன்னாடியே நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே எழுதப்பட்ட புஸ்தகங்கள் தான் தீர்க்க தரிசன புஸ்தகம். அதுல பழைய ஏற்பாட்டுல ஏசாயால இருந்து மல்கியா வரைக்கும் இருக்கக்கூடியது அனைத்தும் தீர்க்க தரிசன புஸ்தகம். அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு, உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, அதிலும் குறிப்பா உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். இன்னொரு வசனத்தையும் நான் ஆமோஸ் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 3வது வசனம், தீர்க்க தரிசனமா அன்னைக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 3வது வசனம், அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும். அந்நாளிலே, குறிப்பிட்ட ஒரு நாளிலே தேவாலய பாட்டுகள் எல்லாம் அலறுதலாய் மாறும். அலறும். எங்க தீர்க்க தரிசன புஸ்தகம் நடக்கக்கூடிய காரியத்தை முன்னதாகவே எழுதப்பட்ட வாக்கியம் அது. புள்ளி வச்சு காமா, அடுத்த வார்த்தையை பாருங்க, இப்ப புரிஞ்சிடும். என்னாலும் சொல்லி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கா? இது எப்ப நடக்கக்கூடியது சந்தேகம் இருக்கா? அடுத்த வார்த்தையை பாருங்க, எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்னாலில் தெரியுமா தேவாலய பாட்டுகள் அலறுதலாய் போகும். எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது நமக்கு சொல்லி தெரியணுமா? புலம்புவார், அந்த வேர்டை பாருங்களேன். உட்கார்ந்து துக்கம் கொண்டாடுறது கூட நேரம் இல்ல, அந்த மாதிரி பிரேதங்கள்லாம் அங்கங்க கிடக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல தேவாலய பாடல்கள் அலறுதலாக போகும். அதனால நான் என் காது கொடுத்து நீ வாசிக்கிற அந்த வீணையின் சத்தத்தை நான் கேட்க மாட்டேன். உன் தேவாலய பாட்டெல்லாம் என்னை விட்டு அகற்று. பாருங்க, இவ்வளவு வார்த்தை அங்க இருக்குது. ஆமோஸ்ல தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. அலறுதலும் புத்தியற்றதுமான தேவாலய பாடல்கள் இன்னைக்கு வந்திருக்கா? ஆமா, இன்னைக்கு வந்திருக்கு. இது 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 எதர்ச்சியா வந்துச்சா? கிடையாது. ஆண்டவர் ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே எழுதி வச்சுட்டாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாகவே சுட்டி காட்டிட்டாரு. கடைசி நாட்களிலே பிரேதங்கள்லாம் அங்கங்க கிடக்கும்ல, புலம்புறதுக்கு கூட நேரம் இல்லாம செதறி கிடக்கும்ல, அந்த நாட்கள்ல தேவாலய பாட்டெல்லாம் அலறுதலா மாறும்.
தீர்க்கதரிசன புஸ்தகம் முன்னாலே அறிவிக்கப்பட்ட தீர்க்கதரிசன புஸ்தகம். இந்த வார்த்தையை நீங்களான உங்க கண் என் கண்ணு காண, உங்க காது என் காது கேட்க, இன்னைக்கு தேவாலய பாடல்கள் அலறுதலாய் மாறி இருக்குதா? எப்படி அலறுதலாய் மாறி இருக்கிறதுங்கிறது தான் நீங்கள் நானும் நம்ம வசனங்களை நிதானமாய் நாம் தியானிக்க இருக்கிறோம். பாடல்கள், சபையிலே பாடல்கள் பாடணும்னு எழுதி இருக்குது. பாடல்கள், தேவாலய பாடல்கள் உண்டு. ஆண்டவர் இந்தந்த இசைக்கருவிகளை வச்சு, சாலமோன் தேவாலயத்துல இசைக்கருவிகள் உண்டு, கண்டிப்பா உண்டு. தாவீது இசை வாசித்தா அசுத்தாவி போகும், உண்டு தானே இசை உண்டு. ஆனால் கடைசி நாட்களிலே தேவாலய பாடல்கள் அலறுதலாய் போகும். ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு, அது அப்படியே இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்குது. அதிலும் குறிப்பிட்ட அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அதை நான் மீண்டும் சுட்டி காட்டுறேன். உன் வீணையின் ஓசையை நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அலறுதல், அந்த வார்த்தைய ஆண்டவர் தான் அங்க கொடுத்துருக்காரு. அந்த வார்த்தையை 2000 வருஷத்துக்கு முன்னாலே கொடுத்துட்டாரு. பாடல்கள்ல டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பாடல்கள்ல அதிகமா கேட்கிற ஒரு டியூன், ஒரு டோன் வந்து கேட்கும். டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோன் கேட்டிருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் டோன் எதுல வரும் தெரியுமா? வீணை இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது வீணைனா ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நரம்பு இசைக்கருவி, கிட்டார். அதிகமா இன்னைக்கு வீணையோட கிட்டார்லாம் நிறைய, எல்லா மியூசிக்லயும் கிட்டார் வருது இல்ல, யூஸ் பண்றாங்கல்ல. கிட்டார சொல்லல ஆண்டவர், அலறுதலா இருக்கக்கூடிய ஒரு வீணையின் ஓசையை நான் கேட்க மாட்டேங்கிறாரு. தாவீது கிண்ணறம் வாசித்ததாக, தாவீதுன்னா என்ன, அவனும் ஒரு ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வாசிச்சிருக்கிறாப்ல இல்லையா? தாவீது அப்படி ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வாசித்ததாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களிலே பாடக்கூடிய பாடலிலே ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு அலறுதல் வரும். உண்மையிலேயே டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு டோன் உண்டு. அது இல்லாத பாடல்களே இன்றைய கிறிஸ்தவ பாடல்கள் இல்லை. ஏதாவது ஒரு பாட்டு ஆன் பண்ணி பாருங்க, அதுல கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷன் ஒரு டோன் அதுல வரும். அப்படின்னு இருக்கும் பாருங்க. அதுல இந்த டோன் இருந்துச்சுன்னா நான் அதை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. லாஸ்ட்ல முடிஞ்சவொன்னு உங்களுக்கு வேணா போட்டு காட்டுறேன் பாருங்க. எல்லா பாடல்களையும் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த டோனை நான் என்ன செய்ய மாட்டேன், காது கொடுத்து கேட்க மாட்டேன். எனக்கு அலறுதலா இருக்கு, இதை என்னை விட்டு அகற்று. இந்த டோனை கொண்டுட்டு என் முன்னால வராத, எனக்கு எரிச்சலா இருக்கு. யார் சொல்லியிருக்கிறது? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இதை விட்டு என்னை அகற்று அப்படிங்கிறாரு, அகற்றுங்கிறாரு. அலறுதலும் புத்தியற்றதுமான தேவாலய பாடல்கள் இன்னைக்கு இருக்குது. ஏன்? ஆமா, அதான் நல்லா இருக்குது, அதை போட்டாதான் ஒரு பேக்கப் நல்லா கிடைக்குது. இல்ல, ஆண்டவருக்கு அது பிடிக்காது. அவ்வளவுதான். ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இன்னைக்கு என்ன செஞ்சிடணும், அதை விட்டு வெளியே வந்துடணும். அது உங்களுக்கு எனக்கும், ஆண்டவருக்கு ஒரு காரியம் பிடிக்காதுன்னா அது என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் இது வேண்டாம்னு நினைக்கிறாரு அப்படின்னா அதுல என்ன இருக்கு? நாம தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு, தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நாம் நிற்க முடியாதபடிக்கு அது நம்மை டிஸ்ட்ராக்ஷன் செய்யும். டிஸ்ட்ராக்ஷன், அதோட பொருள் என்ன? டிஸ்ட்ராக்ஷன் சிதறடித்தல், தொந்தரவு செய்தல், சீர்குலைத்தல், இது எல்லாம் அதோட பொருள். இதை ஒரு டோனு வச்சுக்கிட்டு கிட்டார் வாசிட்டு இருக்காங்க. யாருக்கு? தேவனுக்கு. அந்த டோன் பேர் என்ன பேரு? சிதறடித்தல். யாரு சிதறடிப்பா தெரியுமா? ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, பிசாசு என்ன செய்வான்? சிதறடிப்பான். தேவன் சிதறடிக்கிறவர் கிடையாது, பிசாசு மட்டும்தான் சிதறடிப்பான். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சிதறடிக்கிறான். ஒரு 2 வசனம் பார்ப்போமா? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30வது வசனம், என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஜனங்களை சிதறடிக்கிறான். அலறுதலா இருக்கக்கூடிய மியூசிக், அலறுதலா இருக்கக்கூடிய வீணையின் சத்தத்தை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சீர்குலைத்தல், டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற டோனை வைத்து, அப்படிங்கிற சத்தத்தை வைத்து தேவனை பிரியப்படுத்த முடியாதுன்னு வசன வாசிக்கிறோம். சிதறடிக்கிறவன் யார் தெரியுமா? பிசாசானவன். என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் நானும் செய்தோமே ஆனால் நாம் சிதறடிக்கிறவர்களா இருப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சத்தத்தை தேவாலயத்துல போய் தேவனுக்கு, ஆண்டவரே பாட்டு கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும், உங்களை நான் நல்லா இப்படி துதிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வாசித்து காட்ட முடியுமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர், இது எனக்கு எரிச்சலா இருக்கு, அலறுதலா இருக்கு, அதுல என்னென்ன வார்த்தை சொல்லியிருக்காரு பாருங்க. இதை என்னை விட்டு அகற்றி போடு, உன் வீணை சத்தத்தை நான் கேட்க மாட்டேன். எக்ஸாக்டா அவர் சொன்ன வார்த்தை அப்படியே இருக்குது. வீணையிலிருந்து தான் சத்தம் வரும். டிஸ்ட்ராக்ஷன், அந்த டோன் வீணை, அந்த ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தான் வரும்.
ஆண்டவர் தெளிவா 2000 வருஷத்துக்கு முன்னாலே உரைத்து இருக்கிறார். சிதறடிக்கிறது ஆண்டவருக்கு இந்த காரியம் பிடிக்காதுங்க. அப்ப அது அவ்வளவுதான், அது நமக்கு தேவையில்லாது. கடைசி நாட்கள்ல இந்த ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இன்னைக்கு உங்க கண்காண என் கண்காண வந்திருக்குது. குறிப்பிட்ட இந்த காலத்தில இந்த காலம்தான். அதற்கு என்ன ஆதாரம்? அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாய் மாறும், புள்ளி வச்சு காமா. அதுக்கு அடுத்த லிரிக்ஸ் என்ன? எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்புவார் இல்லாமல் கிடக்கும். பாருங்க இதோட பொருள் என்ன பாருங்க. ஆண்டு அழகா சுட்டி காட்டுறாரு பாருங்க. இந்த காலகட்டத்துல அது சம்பந்தம் இல்லாத வார்த்தை. தேவாலய பாட்டு எங்க இருக்கு? எல்லாரும் பிரேதங்கள் கிடக்கும். அது என்ன? ரெண்டு ஒரே வார்த்தையா? சம்பந்தம் இல்லாத வார்த்தை, ரெண்டு வெவ்வேறு வார்த்தை, வெவ்வேறு இடத்துல இருக்கக்கூடிய வார்த்தை. ஆனா ஏன் தொடர்ச்சியா இருக்கு? அடையாளப்படுத்துகிறார். ஆமா இந்த காலத்துலதான் அப்படிங்கிற நீங்களும் சரியா புரிந்து கொள்வதற்காக பாடல்கள் சபையிலே பாடப்படுவது ஏன், எதற்கு, எப்படி, எந்த மாதிரி பாடணும்? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 14, 18, 19. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். 10,000 வார்த்தைகள் அந்நிய பாஷையில பேசுறத காட்டிலும் மற்றவர்களை உணர்த்தும்படிக்கு கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறது எனக்கு அதிக விருப்பமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இதை எழுதியிருக்கிறாரு. ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் இதை சுட்டி காட்டி இருக்கிறார். 39 வசனம். இப்படி இருக்க சகோதரரை தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. 19 வசனம் என்ன? அந்நிய பாஷையை பேசுகிறத காட்டிலும் கருத்தோட 5 வார்த்தை பேசுகிறது மேன்மை. 19 வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆனா 39 வசனம், இப்படி இருக்க சகோதரரே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். அடுத்த வாக்கியம், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமுமாயும் செய்யப்பட கடவுது. அந்நிய பாஷை பேசுங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறீங்கன்னா உரைங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாப்ல, என்ன பொறுத்த வரைக்கும் தீர்க்க தரிசனம் அந்நிய பாஷை அதெல்லாம் குறைவு உள்ளது. கருத்தாய் 5 வார்த்தை பேசுகிறது. 1000 தீர்க்க தரிசனம், 1000 அந்நிய பாஷை, நான் விரும்புறது கருத்தாய் 5 வார்த்தைகளை பேசுகிறது. ஆவியானவர் அப்படிதான் பவுலை கொண்டு இங்க எழுதியிருக்கிறாரு. பவுலுக்கு அதான் விருப்பம், 5 வார்த்தை போதும். இதை சொல்லிட்டு திரும்பவும் ஆவியானவர் சபைக்கு சொல்லி இருக்கிறாரு, சகோதரரே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷை பேசுகிறதுக்கும் தடை பண்ணாதீங்க. சகலம் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. பாருங்களேன், இந்த இதே பகுதியில் உள்ள ஒரு வசனம் தான் 26வது வசனம். 1 கொரிந்தியர் 14:26. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே இது என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சகோதரரே இது என்ன? சகலம் பக்தியுறத்துக்கு ஏதுவாக செய்யப்பட வேண்டும் அல்லவா? நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இதுதான் நீங்க கவனிக்கணும். அந்நிய பாஷை பேசலாம், தீர்க்க தரிசனம் பேசலாம். ஏங்க இதைத்தான் நம்ம சபையில வாரம் இதைத்தானே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இதுல என்ன குறை இருக்கிற மாதிரி இருக்கு? பாடல் ஆராதனை வேலை வந்தோடனே ஒருத்தர் ஒரு குரூப் வந்துச்சு, சங்கீதம் நல்ல பாட்டு பாடுவாங்க. பிரசங்க வேலை வந்தோன்னா ஒருவர் பிரசங்கம் பண்ணுவாரு. அந்நிய பாஷை பேசக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுறாங்க. வியாக்கியானம் பண்ற இடத்துல ஒரு பண்ணி வியாக்கியானம் பண்றாங்க. இது சரிதானே? நாமளும் வாரம் இப்படித்தானே சபையில, நம்ம சபையிலும் இருக்குது இல்ல, இப்படிதானே இருக்குது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பார்த்து சொல்றாரு, சகோதரே என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏன் இப்படி தப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதுல எது தப்பு? பாட்டு போடுறது தப்பா? இல்ல. அப்ப எது தப்பு? அந்நிய பாஷை பேசுற அதையும் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவன் சொல்லிட்டாரு, சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இப்படிதான் பண்ணணும். இல்ல இப்படி பண்ணக்கூடாது. அப்ப எப்படி பண்ணணும்? எல்லாருமே இன்வால்மெண்டோட இருக்கணும். சங்கீதம் நான் பாடல் ஆராதனை வேலையை நான் இப்ப நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா டெம்போ ஸ்கேல் கரெக்டா கொடுங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க கூடாது. சரி, இப்போ சங்கீத வேலை நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? நம்ம அடுத்த செக்ஷன் நம்ம வேலை நம்ம ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எடுத்துட்டு இருக்க கூடாது. பின்னால நம்ம உட்காந்துருக்கிறோம், நம்ம கோரஸ் நல்லா பாடிருக்கோம், கொஞ்சம் எனக்கு வால்யூம் கூட்டுங்க, எனக்கு வால்யூம் இல்லைங்க, இப்படி வால்யூம் கம்மியா வச்சிங்கன்னா அடுத்த வாரம் வரமாட்டேன். இப்படி சில பேர் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க. இல்ல நீங்கள் கூடி வந்திருக்கும் பொழுது நாம் எல்லாருமே ஒரு மனமாய் தேவன் நம்ம இடத்தில் இருக்கிறார். தேவ வசனங்களை, தேவ வாக்கியங்களை நாம கையில சுமந்துங்க வந்திருக்கிறோம். சங்கீத வேலையினாலும் சரி,
போதம் பண்ணுகிற வேலைனாலும் சரி, அந்நிய பாஷைக்கு பேசுகிற, ரகசியம் வெளிப்படுத்துகிற, வியாக்கியானம் பண்ணுகிற எந்த காரியமானாலும் சரி, பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்க வேண்டும். சங்கீதம் பாட்டு பாடுறதா பக்தி என்ன செய்யணும்? விருத்தியை உண்டு பண்ண வேண்டும். சங்கீதம் இந்த பாட்டு இதுதான் நான் இன்னைக்குள்ள செய்திக்கு நமக்கு தேவை. என்ன? அந்த சங்கீதம் பாடுறது. அந்நிய பாஷை பேசுங்க, தீர்க்க தரிசனம் உரைங்க. இந்த இடத்துல வார்த்தையின்படி சங்கீதம் பாடுங்க. ஆனா எப்படி இருக்கணும்? பக்தி விருத்தி உண்டு பண்ணணும். ஒரு பாட்டு பாடுனா என்ன செய்யணும்? பக்தி விருத்தி. ஒரு பாட்டு பாடுனா உங்களுக்கு எனக்கும் பக்தி விருத்தி உண்டாயிருக்கணும். புதுசா நம்ம ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அலறுதலான டியூனை, அந்த சத்தத்தை கொண்டு ஜனங்களை தாக்கி இருக்க கூடாது. ஜனங்களை நீங்கள் தாக்கிடக்கூடாது. புதுசா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம்னு சொல்லி இங்க பிராக்டிஸ் பண்ணிடக்கூடாது. இல்ல பக்தியை விருத்தி உண்டு பண்ண வேண்டுமே அன்றி. இன்னைக்கு இப்போ பாடல்களை சிந்தித்து பாருங்க. பக்தி விருத்தியை உண்டு பண்ணுதா, இல்ல உலகத்தை உங்க கண் முன்னாலே என் கண் முன்னாலே தேவாலயத்துக்குள்ளே வந்து கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறது இருக்கிறதா? சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். மேலும் எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் முதல், ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து, இந்த வார்த்தையெல்லாம் கவனிக்கணும், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்க. நான் வந்து 15வது வசனத்துல இருந்து வாசிச்சேன். இன்னும் நீங்க என்ன செய்யணும்? வீட்டுல போய் மேல இருந்து வாசிட்டு வாங்க. உங்க பாடலும் என் பாடலும் புத்தி சொல்வதற்கு ஏதுவா இல்லாம இருந்துச்சுன்னு வைங்க. 15ஆம் வசனத்துல இருக்குது, ஞானமற்றவர்களை போல நடந்து போயிருவோம், நாட்களை பிரயோஜனப்படுத்த தவறி போயிருவோம். 16வது வசனம். 17வது வசனம், மதியற்றவர்களாய் போயிருவோம். 18வது வசனம், மதுபான வெறி வந்து போயிரும். ஆமாங்க, இதனோட தொடர்ச்சி, இதோட சரியான கட்டமைப்பு தான் 19வது வசனம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளான ஞான பாட்டுகளிலான ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் நானும் சரியான இங்கு எழுதப்பட்ட 19ஆம் வசனத்தின் அடிப்படையிலான சத்தியத்தின் அடிப்படையிலே நீங்கள் நானும் பாடல் பாடினோமே ஆனால் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கீழ்ப்படிதல் இருக்கும், ஞானம் இருக்கும், காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும்ங்கிற எண்ணம் இருக்கும், மதி இருக்கும், துன்மார்க்க மதுபான வெறி இருக்காது. ஆவியினாலே நிறைந்து இருப்போம், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாய் இருப்போம். இல்ல உங்க பாடல் என் பாடல் சரியில்லாத பட்சத்துல இதுல எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி விட்டுரும். இது எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் என்ன செஞ்சிடும்? வம்பாக்கிறோம். சரியான பாருங்க, அதோட அது ஒரு சீரியஸ்னஸ் இதுலதான் இருக்குது. நீங்கள் நானும் அது தேவாலய பாட்டு அலறுதலா இருந்தானா எப்படி இருந்தான்னு, லிரிக்ஸ் நல்லா இருக்குல்ல, கேட்க ரசனையா இருக்குது இல்ல, இல்ல 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 துன்மார்க்கத்துக்கு ஏதோ வெறிய கொண்டு வந்து கொடுத்துரும். ஆமாங்க, அந்த டிஸ்ட்ராக்ஷனுங்கிற டோனு, நவீன இசை அப்படிங்கிற அந்த காரியம் அனைத்துலயுமே ராக்கு, பாப்பு, கிளப் மியூசிக், டிஸ்கோ டான்ஸ் ஆடுறதுக்கு, உலகத்துல சாராய கடையில டிஸ்கோ டான்ஸ் ஆடுறதுக்கு, கிளப் மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுறதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தாரால சாத்தானை சேவிக்கிறவர்கள் ராக் மியூசிக் ஒரே அடிச்சுட்டே இருப்பாங்க. மியூசிக் ஏங்க நீங்க என்ன இது, நீங்க யாரை வணங்குறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க கிட்ட பேட்டி எடுத்து பாருங்க. சாத்தானி வொர்ஷிப்பர். அவன் நிறைய ராக் மியூசிக் பிளேயர்ஸ் வந்து சாத்தானி வொர்ஷிப்பர்ஸ். அவங்க தெய்வ நம்பிக்கை உண்டு அவங்களுக்கு. யார் தெய்வம் தெரியுமா? சாத்தான். ஓப்பனா அவங்க பேசுவாங்க, ஓப்பனா அவங்க அறிக்கையிடுறாங்க. ஏன்னா அதுக்குன்னு உள்ள டியூன் அது. கிளப் மியூசிக் அப்படின்னா அது அந்த எண்ணத்தை என்ன செஞ்சிடும்? அந்த வெறியை உள்ள உண்டு பண்ணிடும். டிஸ்கோ அப்படின்னா அப்படி ஒன்று இருக்கும். அதை போய் சபையில அதை போய் கிறிஸ்தவ பாடல்னு சொல்லிட்டு கண்ணாடியெல்லாம் டிஃப்ரெண்டா மாத்தி இப்படிலாம் போட்டுட்டு இருந்தோம்னா அது பரிசுத்தத்தை உண்டு பண்ணாது. அது ரேப் மியூசிக். இன்னைக்கு ரேப் ஒருத்தர் சொல்றாரு, அடுத்த தலைமுறை ரேப் மியூசிக்ல கூட நாங்க என்ன செய்வோம்? தேவனை துதித்து பாடுவோம். இல்ல, தேவனுக்கு அது அருவருப்பு. வசனம் தெளிவா இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் ஆபத்தானவர்கள். தெய்வ பயத்தை நம்மகிட்ட இருந்து எடுத்து போட்டுரும். அங்க அப்படி அதை ஒட்டின
சின்ன பகுதி பாருங்க. நீங்க சங்கீதம், கீர்த்தனை, ஞானப்பாட்டு இதெல்லாம் புத்தி சொல்றதுக்கு எதுவா இருக்கணும். அப்படி இல்லாட்டி 21 வசனம், தெய்வ பயத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டுரும். ஒருவர் கீழ்ப்படிதலை எடுத்து போட்டுரும். பிதாவை ஸ்தோத்தரிக்கிறது, பிதாவெல்லாம் ஸ்தோத்தரிக்கிறது ரெண்டாவது பட்சமா போயிடும். ஈவன் இந்த டான்ஸ் ஆடுகிறவன் தான் என்ன செய்வான்? மேன்மையாய் கருதப்படுவான். தேவனுடைய நாமம் அங்க மேன்மையா கருதப்படாது. இது எல்லாம் ஆகி போயிரும். அதனாலதான் ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரித்திருந்திருக்கிறார் பாருங்க. உன் வீணை சத்தத்தை நான் கேட்க மாட்டேன். ஆண்டவர் தெளிவாக எச்சரித்திருக்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் முதல், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும் இருங்கள். எல்லாருமே நம்ம வசனத்தை வாசித்துருவோம். தயவு செய்து எல்லாரும் வசனத்தை குறிப்பெடுத்துக்குவோம். நீங்க பிறவாட்டி நீங்க வீட்டில் போய் நிதானமா இன்னும் முன்னாலையும் கீழேயும் இருக்கக்கூடிய வசனத்தோடு சேர்த்து நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும். கொலோசியர் 3:12 முதல், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றிலும் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும் இருங்கள். 16ஆம் வசனத்தை கவனமா வாசிப்பாருங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமா வாசமா இருப்பதாக. புள்ளி வச்சு கமா, நிறைய கமா இந்த இடத்துலதான் புள்ளி வச்சு கமா முடியுது. இப்ப பாருங்க, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஏங்க, அது எபேசு சபைக்கு எழுதப்பட்ட வாக்கியம். இது ஆவியானவர் பவுலை கொண்டு கொலோசை சபைக்கு எழுதியிருக்கிற எல்லா வார்த்தையும் ஒரே வார்த்தை, ஒரே பொருள். எதற்கு? ஒரே காரியத்தை, கீழ்ப்படிதலை, மனத்தாழ்மையை, ஒருவருக்கொருவர் தாங்கிக் கொள்வதை, உருக்கத்தை, இரக்கத்தை, சாந்தத்தை, பொறுமையை, தேவ சமாதானத்தை, நன்றி அறிதலை நமக்குள் காத்துக் கொள்ளும்படிக்கு இவ்விதமான பாடல்களை பாடுங்கள். அவன் அப்படிதான் இருக்கிறார். நீங்க இவ்விதமான பாடல்களை பாடுங்க. ஏன்? இந்த காரியங்கள்லாம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும்படிக்கு. நீங்கள் நானும் இவ்விதமாய் பாடல்களை மட்டும் பாட தவறிட்டோன்னு வைங்க, இந்த மாதிரியான எந்த காரியமும் உங்ககிட்ட என்கிட்ட இல்லாம போயிருங்க. அப்படிதான பொருள். அப்படிதான் ஆவியானவர் பவுலை கொண்டு இங்க எழுதி இருக்கிறார். இந்த வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். கீர்த்தனைகள், சங்கீதங்கள், தேவாலய பாடல்கள் எல்லாம் எந்தெந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு இங்க எழுதப்பட்டிருக்குது. சபையில் பாடணுமா? பாடணும். எந்த மாதிரி இருக்கணும்? இந்த மாதிரி இருக்கணும். நம்ம தியானித்த வசனங்கள் இந்த மாதிரி இருக்கணும். பாடல்கள்ங்கிறது உங்களுக்கு எனக்கும் ஒரு மனதை உடனே எனக்கு கொடுத்துரும் பாருங்க. பாடி பாருங்க, ஒரு பாடலை பாடி பாருங்க, நமக்குள்ள உடனே ஒரு மனம் வந்துடும். கூடி இருந்து நம்ம எல்லாரும் தேவனை துதித்து பாடணும்னு வைங்களேன், டக்குன்னு என்ன செஞ்சிருவோம்? ஒரு மனமா ஆயிரும். டக்குன்னு நமக்குள்ள ஒரு மனம் வந்துடும், ஒரு மனம் ஆயிரும். அதே பாடல் மட்டும் தவறான விதத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு எனக்கு இந்த ஒரு மனதை எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? கெடுத்து போட்டுரும். அங்க மியூசிக்கை தான் பார்க்க தோணும், அங்க லைட்டை தான் பார்க்க தோணும், அங்க பாடுகிற அந்த ஸ்டெப்பை தான் பார்க்க தோணும், டான்ஸ் ஆடுகிறத தான் பார்க்க தோணும். ஒருவருக்கொரு பக்தி விருத்தியை ஒருபோதும் அது உண்டாக்கிடாது. அதனாலதான் ஆவியானவர் சபைக்கு எழுதும் போது இப்படி எழுதி வச்சிருக்கிறாரு, பாட்டு பாடுங்க, ஆனா இந்த மாதிரி இருக்கணும். அதான் பவுல் அந்த சபைக்கு போயிருக்கிறாரு. சகோதரர், இது என்ன? ஒருத்தன் சங்கீதம் பாடுறான், ஒருத்தன் எல்லாம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போறீங்களே, என்ன சகோதரரே, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அது கொஞ்சம் லைட்டா பிசகுனது ஆவியானவர் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லையா, ஆவியானவர் உள்ள இருக்கிறார் இல்லையா, இல்ல இது வழி மாறி போகுது எங்கேயோ அப்படின்னு சரியாய் சுட்டி காட்டினார். ஆவியானவர் பவுலை கொண்டு கொரிந்து சபைக்கு சரியாய் சுட்டி காட்டி இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் வித்தியாசமா இதுதான் ஆராதனை, இதுதான் ஜபம், இதுதான் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதெல்லாம் நீங்கள் நானும் அங்கீகரிச்சுட்டு இருக்கிறோமே. நம்ம சபையிலும் பாடுறதுக்கு இடம் கொடுத்து இருக்கிறோமே. நீங்கள் நானும் எந்த அளவுக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்மளுடைய சபைகளிலே நாம் இடம் கொடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, நம்ம சபைகள்ல, நாம போற சபைகள்ல அலறுதலான பாடல்கள் இசைக்கப்படுகிறதா? 198% சபைகளை இசைக்கப்பட்டுட்டு தான் இருக்கு.
நீங்களும் நானும் கேட்கிற பாடல்கள் இருக்குல்ல, யூடியூப்ல கேட்கிற பாடல் இருக்குல்ல, வீட்டுல டிஸ்பிளே ஆகி பிளே ஆகுற பாடல் இருக்குல்ல, அதுல இந்தந்த டோன் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குதான்னா 99% பாடல்கள் நீங்களும் நானும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஒரு கேள்வி, இப்போ ஒரு கொஸ்டின். அப்போ நம்ம கிட்ட ஒரு கீழ்ப்படிதல் இல்ல, தேவன் கிட்ட நமக்கு ஒரு ஒருமனை இல்ல, நாம கிட்ட ஒரு பரிசுத்தம் இல்ல, நாம தேவன் எடுத்த காரியங்கள குறைபாடா இருக்கிறோம்னா அதற்கு இப்படிப்பட்ட பாடல்களும் என்னதான் இருக்கலாம், ஒரு காரியமா இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? மியூசிக் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு ரம்யமா இருக்குது. இல்ல 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 இதெல்லாம் ஆண்டவர் ஒரு நாளும் பிரியப்படுத்தாது. ஆண்டவருக்கு ஒரு நாளும் இதெல்லாம் கேட்டு ஆண்டவர் மசிய மாட்டாரு, ஆண்டவர் ஏமாத்திட முடியாது. இந்த இசையெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிடாது. இல்லைங்க, அவங்க பாடும் பொழுது பாருங்க எத்தனை பேரும் அழுறாங்க. இப்படி ஒரு கேள்வி வரும்ல, இல்ல அவங்களும் பாடல் போடு, அந்த பாடல்களையும் பாடும் பொழுது சில பேர் அழுறாங்களே, கேள்வி வருது இல்ல, நமக்கு கேள்வி வருதா? அதுக்கும் ஆண்டவர் பதில் சொல்லி வச்சிருக்கிறாரு. அது முதல்ல கண்ணீர்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. பாருங்க, வசனம் இருக்கு பாருங்க, மல்கியா. அதுக்கு அந்த கண்ணீர், ஆண்டவருக்கு கண்ணீருக்கு ரகம் தெரியும். கண்ணீரை தொட்டு அவருக்கு ஒரு காரியம் நீங்களான்னு சொல்லி தெரிய வேண்டியது இல்லைங்க, நீங்களான அந்த இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. மல்கியா 2ஆம் அதிகாரம், மல்கியா 2 10வது வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்க முழுவதுமாய் வாசித்துக் கொள்ளுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையா? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டிக்கவில்லையோ? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமார்த்திகளை விவாகம் பண்ணினார்கள். இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாகினும் உத்தரவு கொடுக்கிறவனாகினும் சேனையில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாகியும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார். அவன் காவல் காக்கிறவனா இருந்தாலும் சரி, பிரசங்கம் பண்றவனா இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்துல காணிக்கை செலுத்துகிறவனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சங்கரிச்சு போட்டுருவாரு. 13ஆம் வசனம், நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஏங்க, ஒரு குறைவு, ஒரு பாவ காரியம், ஒரு அசுத்த ஜீவிதம், அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நீங்கள் நானும் தேவனிடத்துல மனம் திரும்புதோன்னு வைங்க, நீங்கள் நானும் தேவனிடத்துல மனம் திரும்புதோம் அப்படின்னா என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், அப்படித்தானே? தற்காலிக மனம் திரும்புதல் என்ன செய்யாது. இந்த நேரத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? கொஞ்சம் மன திருப்திக்காக என்ன பண்ணிக்கிறது? 4 பாடல்களை பாடி தேற்றிக் கொள்றது. தேற்றிக்கிட்டு கண்ணீர் மல்க, ஆமாண்டவரே நான் அந்த மாதிரிலாம் தப்பு செஞ்சேன், நீங்க மன்னிச்சிருங்க கேட்டுட்டு போயிட்டு அடுத்த வாரமும் அதே பாடல்கள் பாடும் பொழுது திரும்ப போய் ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு, ஆமா ஆண்டவரே இந்த பாவம்லாம் நான் திரும்ப செஞ்சிருக்கேன், மன்னிருங்க. அதுக்கு அடுத்த வாரம் அதே மாதிரி அழுகை, அதுக்கு அடுத்த வாரம் அதே அழுகை, அதுக்கு அடுத்த மாசம் அதே அழுகை. அடுத்த ஒரு தீர்க்கமான முடிவு, இனிமேல் பாவம் செய்யக்கூடாது. ஒரு 3 மாசம் கழிச்சு அதே மாதிரி திரும்ப பாவத்தை செய்துவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் நீங்கள் நான் மன்னிப்பு கேட்டோம்னு வைங்க, ஆண்டவர் அப்படிதான் கேட்கிறாரு. பாருங்க 13ஆம் வசனம், நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தொடர்ந்து அதை வாசித்துக்கோங்க, தொடர்ந்து வாசித்து பாருங்க. ஏனென்று நான் வாசிக்கிறேன், ஏனென்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிக்கு தானே, பக்தி உள்ள சந்ததியை பெறணுங்கிறதுக்காக தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு, நல்லா கவனிக்கணும், இது சரீரத்துல துரோகம் பண்றது இல்ல, மனைவிக்கு துரோகம் பண்றது சரீரத்துல செய்யறத பத்தீங்களா எழுதப்படல. அடுத்த வாக்கியம், உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். எங்க ஆவியில மனைவிக்கு துரோகம் பண்றது, சரீரத்துல துரோகம் பண்றது கிடையாது. ஆவியில இன்னொரு பெண்ணை இச்சிச்சா என்ன ஆயிரும்? மனைவிக்கு துரோகம் பண்ணது. அங்க அதுக்கு சொல்றாரு 14ஆம் வசனம், ஏனென்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். இது உலகத்துக்கு வெளியே யாருக்கும் தெரியாது. இருதயத்துல சிந்திக்கிறது, இருதயத்துல என் மனைவிக்கு விரோதமாய் சிந்திக்கிறது என் மனைவிக்கு என்ன செய்யாது, பக்கத்துல இருந்தாலும் என்ன செய்யாது, தெரியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் சாட்சிங்கிறாரு, நான் சாட்சிங்கிறாரு, நான் சாட்சிங்கிறாரு. இவ்விதமா இருதயத்திலே சிந்தித்து கொண்டு அடுத்த வாரம் 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 ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் மன்னிப்பாரா? அதுதான் எழுதப்பட்டிருக்குது 13ஆம் வசனம், நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். நல்லா கவனிச்சு பாருங்க, இன்றைய பாடல் வரிகள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? நல்லா அந்த லிரிக்ஸை பூரா வாசித்து பாருங்க.
நல்லா நம்மளை தட்டி கொடுக்கும், நல்லா தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த லிரிக்ஸ் பாருங்க, இங்க கர்த்தருடைய வார்த்தை இது. இது உண்மையான தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வந்த வார்த்தை. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வார்த்தை. இருதயத்துல சிந்திச்சு 2ஆம் தரம் வந்து மன்னிப்பு கேட்கறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கடிஞ்சுக்கிறாரு. ஆனா இன்னைக்குள்ள பாடல் வரிகள் எப்படி தெரியுமா? இன்னும் நாளியல, இன்னும் தோற்று போகல, போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நான் நின்றுட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? போடு கிருப 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 இல்ல, தட்டி கொடுக்குது பாருங்க. இருக்கிற நிலை போதும். வார வாரம் இப்படி இந்த மாதிரி பாடல்களுக்கெல்லாம் மயங்கி இருக்கிறவர்கள் வார வாரம் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? வார வாரம் பாவத்துல இருந்துட்டு இருப்பாங்க. வார வாரம் சும்மா அவங்களுடைய மன தேற்றுதல் பழக என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? அழுதுட்டு இருப்பாங்க. ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. மன்னிக்கிறதுக்காகவே அவர் வந்திருக்கிறாரு. அதனால எத்தனை செஞ்சாலும் என்ன செய்வாரு? மன்னிப்பாரு. அந்த பேட்டர்ன்ல தான் உங்களை என்னை ஈர்க்கிறது அந்த பாடல் வரிகள். கடிந்து கொள்ளாது. இது புதிய ஏற்பாட்டு சத்தியம். இதே காரியம் அப்படி 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல இருக்கு பாருங்க. மல்கியால இருக்க இதே வார்த்தை 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இந்த வார்த்தையை தான் கவனிக்கணும். நீங்கள் நானும் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் துக்கம் அடைந்தோமே, ஆனால் அந்த துக்கமானது தேவனுக்கு ஏற்ற துக்கமா இருந்துச்சு அப்படின்னா மனஸ்தாபத்தை அல்ல, பின்னும் மனஸ்தாபம் அல்ல. அந்த மல்கியால வசனம் பின்னும் அப்படிங்கறத மல்கியால 2வது முறையும், பின்னும் 2வது முறையும், இன்னொரு வாட்டியும் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்க, இன்னொரு வாட்டி போய் நிக்கிறதா இல்ல. தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைஞ்சோம்னா பின்னும் மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்கிறோம். ஆமாங்க, நாம பாடுகிற பாடல்கள், கேட்கிற பாடல்கள் எல்லாம் பக்தி விருத்தியும் புத்தி சொல்றதுக்கு ஒருவருக்கு ஒருவர் போதிக்கிறதும் புத்தி சொல்றதுக்கு ஏதுவாகவும் பக்தி விருத்தியை உண்டாக்குறதும் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பாடல்கள் வரிகளானது தேவனிடத்திலே உங்களையும் என்ன செஞ்சிடும்? மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்படுத்தும். மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்படுத்தும். ஆனால் பாடல் வரியானது, இன்றைய நவீன காலத்தில் வரக்கூடிய பாடல் வரியானது மனம் திரும்புதலை அல்ல, தட்டி கொடுக்கிறது. தட்டி கொடுக்கிற காரியம். இருக்கிற நிலை போதும். நீ எவ்வளவு அயோக்கியனா இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? உன்னைய மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இல்ல 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 இல்ல, அது தவறான வார்த்தை, தவறான வரிகள், அது தவறான காரியம் அது. நம்ம ஒரு காரியத்தை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிடணும். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28:13. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, எந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. அடுத்த வாக்கியத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் மட்டும் உன் வழிகளில் குறைவட்டிருந்தாய். இந்த வார்த்தை யாரை பத்தி சொல்றது தெரியுமா? விழுந்து போன தேவதூதன், பிசாசை குறித்த வார்த்தை இது. அவனை சிருஷ்டிக்கும் போதே ஆண்டவர் எதோட சேர்த்து வச்சாரு? மேல வாத்தியமும் 2. அந்த பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். அதுல அப்பமே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கு பாருங்க. மேல வாத்தியங்கள், நாகசுரங்கள். ஒரு பாடல்ல நம்ம அப்படியே பார்த்தோம் இல்லையா? ஒரு பாடல்ல மேல வாத்தியங்கள் அப்படி, அதெல்லாம் தாளம், பக்க தாளம், பீட். என்ன பீட் அப்படிம்பாங்க. இது என்ன பீட்? 4/4, 3/4, 6/8 பீட். அது எல்லாம் மேல வாத்தியம். இன்னொன்னு அதுக்கப்புறம் நாகசுரங்கள் 7 சுரங்கள் சொல்லுவாங்களே, சரிகம பதனிசா. அந்த ராக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 2யுமே ஆண்டவர் யாருக்கு கொடுத்துட்டு தான் படைத்தாரு? பிசாசுக்கு கொடுத்து தான் படைச்சாரு. அதனால இன்னைக்கு நீங்கள் நானும் ஒரு முடிவு பண்ணிக்கணும். பாடல்கள் கேட்கறதுக்கு ரசனையா இருக்கு, இல்ல, அது தேவனுடைய பாடல் அல்ல. கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு, அதுவல்ல. இது இந்த பாடல் கேட்கலாமா கேட்க கூடாதா அப்படிங்கிறது, அது அதோட இனிமையை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. நீங்கள் நானும் சாத்தானுக்கு எல்லாரை விட யாருக்கு நல்ல இசை மீட்ட முடியும்? பிசாசினால் இசை மீட்ட முடியும். இவங்கெல்லாம் ஸ்பெசிபிக்கா படைக்கப்பட்டாங்களான்னு தெரியாது. நீங்கள் நானும் உலகத்துல வாழ்றோம்.
நாம் ஒரு இசைக்கருவி படிக்கலாம், வாசிக்க முயற்சி செய்யலாம். நீங்கள்லாம் இதற்குனே படைக்கப்பட்டோமாங்கிறது தெரியாது. ஆனா ஒருவனை ஸ்பெசிபிக்காகவே ஆண்டவர் படைக்கும் பொழுதே இசை ஞானத்தை வைத்தே படைத்தார். யார் அவன் தெரியுமா? சாத்தான், பிசாசானவன். அவன் விழுந்து போனான். அவன் மீட்டிருப்பான்ல. ஆண்டவர் எங்க பாருங்க, நல்லா இருக்கா அந்த மியூசிக், இந்த வாரம் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன். தேவனுடைய சமூகத்துல மீட்டிருப்பான்ல. அந்த வார்த்தை அப்படிதான் இருக்கு. 15வது வசனம், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி. 14வது வசனம், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். இந்த வார்த்தையை பாருங்க. இசை மீட்டக்கூடிய ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் அவனை வச்சு எங்க வச்சாரு? தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துல இசை மீட்டும் வேலை. அதற்காகவே ஆண்டவர் அவனை ஸ்பெசிக்கா உண்டு பண்ணியிருக்காருங்க. இந்த சாத்தான் தான் இந்த உலகத்தின் அதிபதியாய் இன்று இருக்கிறான். அப்படின்னா நீங்கள் நானும் ஒரு இசையை வைத்து என்ன செய்ய முடியாது? இது தேவனுக்கு பிரியம் முடிவு பண்ண முடியாது. இந்த பாடலை நீங்கள் நானும் பாடலாம், முடிவு பண்ண முடியாது. இசையை வைத்து நீங்கள் நானும் முடிவு பண்ணக்கூடாது. உங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணிச்சா? நாம வாசனம்ல வசனம், மனம் திரும்புதலை உண்டு பண்ணினதா? வாரம் போய் அழுகிறதுக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் மனம் திரும்புதலை உண்டு பண்ணோம். இது மனம் திரும்புதலை உண்டு பண்ணுகிறதா? இல்லைன்னா தொடர்ந்து 2, 3, 4, 5, 6 இப்படி வார கணக்கா, மாத கணக்கா, வருஷ கணக்கா தொடர்ந்து இந்த பாவத்துல இருந்து கொண்டே கிருபன்னு பாட்டு பாடி வாரம் சந்தோஷப்பட்டுட்டு வார நாட்கள் ஃபுல்லா துக்கத்துல இருந்துட்டு இருக்கிறதா காரியம்? இல்ல. மனம் திரும்புதல் வந்துச்சுன்னா, தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தோம்னா, இன்னொரு விசை அடுத்த வாரமும் போய் அதுக்கு அடுத்த மாதமும் போய் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கு மாதிரி இருந்தோம்னா, நீங்களான தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடையல. இதற்கு காரணம் இப்படிப்பட்ட பாடல்களாக கூட இருக்கலாம். ராகம் நல்லா இருக்கும், டியூன் நல்லா இருக்கும், அதை வைத்துக்கொண்டு நாம் இது தேவனிடத்துல இருந்து வந்த பாடல்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் இந்த மனிதனுக்கு, இந்த ஊழியனுக்கு எவ்வளவு அருமையான ராக வரிகளை ராகத்தோடு இந்த பாடலை கொடுத்திருக்கிறார். நீங்கள் நானும் அது அளவுகோல் கிடையாது, அதை மறந்துடணும். இதை ஒரு அளவுகோலா வைத்துக்கொண்டு எந்த ஊழியனையும் பெரிதாக கருதுகள் ஒண்ணுமே கிடையாது. அந்த பாடல் மனம் திரும்புதலை உண்டு பண்ணுகிறதா, புத்தி சொல்லுகிறதா இருக்கிறதா, கடிந்து கொள்கிறதா இருக்கிறதா, உங்களை வினை உணர்த்தக்கூடிய வார்த்தைகளா இருக்குதா? இதுதான் காரியம். இன்றைய பாடல்கள் ஒரு பாடலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிருபை அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு பாடப்படுகிற பாடல் பஞ்சமே இல்ல. கிருப 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 கிருபன்னு எத்தனை பாடல்கள் வருது இல்லையா? எத்தனை பாடல்கள் இருக்கு. ஆனால் அந்த பாடல்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, மனம் திரும்புதலை உண்டு பண்ணுகிறதா அல்லது நிர்விசாரத்தை உண்டு பண்ணுகிறதா? கிருபைங்கிற வார்த்தைக்குள்ள பாடல்களை பாருங்க. இன்னும் தேவை கிருபை தாருமே, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. இந்த வார்த்தையை பாருங்க. இதுவும் கிருபை குறித்த பாடல் தான். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லா, தனிமை இல்லா, நீங்க மறக்கலாம், இப்ப என்னைய உயர்த்திட்டீங்க, தகுதி இல்ல என்னை உயர்த்திட்டீங்க. இல்ல இந்த பாடல் இதே கிருபை பாட்டு தான் அது பாட்டும். தாழ்மை உள்ளவரிடம் நீதி இருக்கா? தேவ நீதி அதுல வெளிப்படுதான். தாழ்மை இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? கிருபை கிடைக்கும். அதை பாடும் பொழுது உங்களுக்கு எனக்கு என்ன ஆயிரும்? ஆமா, என்கிட்ட கொஞ்சம் தாழ்மை கம்மி தான், மன்னிங்க ஆண்டவரே, உமது கிருபை என்னிடத்தில் தங்கும்படிக்கு நான் இன்னும் என்னை தாழ்த்தட்டும். அந்த உணர்வு வருமா வராதா? இந்த பாடல்களை பாடினால் உணர்வு வரும். கிருப கிருப கிருபன் கிருபன்னு சொல்லிட்டு தாளம் போட்டுட்டு ஆடிட்டு இருந்தா இருக்கிற உணர்வு என்ன செஞ்சு போயிடும்? தேவ பயமும் என்ன செய்யறோம்? போயிடும். அதான் அந்த வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்தது. அந்த காரியம் எல்லாம் நம்மகிட்ட டேமேஜ் ஆகி போயிடும். தாழ்மை இருக்காது, கீழ்ப்படிதல் இல்லாம போயிடும். பாருங்களேன், நீங்களான தேவன் இடத்துல சேர்றதுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன தேவை தெரியுமா? அந்த தாழ்மை தாங்க வேணும். தாழ்மை தான் வேணும். இப்ப நம்ம பார்த்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன சிந்தித்துக் கொள்ளுவோம். நாம் தலைப்பு என்ன? அலறுதலும் புத்தியற்றதுமான தேவாலய பாடல்கள். அதற்கு ஆதாரமான வசனங்களையும், ஆண்டவர் சொன்ன இந்த காரியம் கடைசி நாட்களில் நடக்கும்னு சொன்னாரு, அது போல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறதையும், பாடல்கள் எப்படி எப்படிலாம் பாடணும். சபையில பாடல் பாடலாமா? பாடலாம். ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. கிறிஸ்தவ ஜீவிதத்திலே தேவனிடத்திலே நீங்கள் நானும் சேருவதற்கு ஒரு ஆரோக்கியமான ஊந்துதலை பாடல்கள் நமக்கு கண்டிப்பா தரும். அதே சமயத்துல ஆண்டவர் ஒரு எச்சரிப்பும் கொடுத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட குறிப்பிட்ட இசையை, இந்த வீணையின் சத்தத்தை நான் கேட்க மாட்டேன், இது தேவாலய பாடல்கள் அல்ல, இது அலறுதலாகி போயிருச்சு, இதை நான் கேட்க மாட்டேன், இது எனக்கு அருவருப்பா இருக்கு, இதை என்னை விட்டு அகற்று அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த பாடல்கள், இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் வைத்து அவர் சொன்ன மாதிரி வாசல் நிறைய வந்து விட்டார். ஆகவே தான் பாடல்கள்லாம் இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற உணர்வையும்,
தொடர்ந்து நாம் தேவனுக்கு பிரியமான வகையிலே நீங்கள் நானும் வாழ்வதற்கு கடினப்படுத்துறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட பாடலாகவும் என்ன செய்யலாம் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா நமக்கு பழைய பாடல்களை விட பழைய பாடல்ல இசை ரொம்ப இருக்காது. பழைய பாடல்ல கேட்டோம்னா ரெக்கார்டிங் கூட ஒழுங்கா இருக்காது. ரெக்கார்டிங் கூட ஒழுங்கா கிளீனா இருக்காது, சுத்தமா இருக்காது, இறைச்சல் இருக்கும், நாய்ஸ் இருக்கும். ஆனா இன்றைய இசை அப்படி இல்லைல்ல, தெளிவா இருக்கு, கேட்கறதுக்கு ரம்யமா இருக்கு. ஸ்டீரியோ எஃபெக்ட்ல பாருங்க, இதை கேட்கறது ரம்யமா இருக்குங்கிறதுனால நம்ம இதை என்ன செய்யறோம், கேட்க தூண்டப்படுறோம். பாடல் நல்லா தான் இருக்கு, கிறிஸ்தவ பாடல்கள்ங்கிற பேனர் இருக்கிறதுனால நம்ம இன்னும் என்ன செய்யறோம், கிறிஸ்தவ பாடல்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போறோம். இல்ல கடைசி காலத்துல தேவாலயத்துல பாடப்படக்கூடிய தேவனால் அருவருக்கப்படுகிற ஒரு பாடல். இந்த பாடல்களை கேட்கிற பழக்கம் இருந்தாலும் உங்களுக்கு எனக்கும் தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்றதற்கு கடினமான சூழ்நிலை தரலாம். ஆகவே இந்த பாடல்களுக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்கும்படிக்கு நாம் வசனங்களை பார்த்திருக்கிறோம். இன்னுமாக இதற்கு ஆதாரமான வசனங்கள் இருக்கிறது. ஸோ இன்னும் நாம வசனங்களை கருத்து சுத்தமான அடுத்த வாரத்தில் மீதியான வசனங்களை நாம் தியானித்து பார்க்கலாம். ஆண்டவர் எல்லா காரியத்தையுமே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சபையிலே பாடக்கூடிய பாடல்கள் எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான பாடல்கள் நம்ம எந்த மாதிரியான காரியத்திற்கு ஏவும் நடத்தும், எல்லா சத்தியங்களையுமே தேவனாய கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நாம் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிவோம். தேவன் நமக்கு தந்திருக்கிற சத்திய வேதாமத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை இந்த வார்த்தைகளை கொண்டு சுத்திகரிக்க பிரயாசப்படுவோம். அப்பொழுதுதான் நாம் தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கையை எளிதாய் வாழ முடியும். ஆதி காலத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் இவ்விதமாய் தான் தேவனை சேர்ந்தார்கள். தேவனுக்கு பிரியமாய் தங்களுடைய ஓட்டத்தை முடித்தார்கள். ஆகவே தான் ஆவியானவர் அவர்களை கொண்டு நமக்கு ஆலோசனையாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஆலோசனைகளில் எப்படியெல்லாம் நாம் வாழ இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தியானிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு நேரம் தந்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஜெபம் செய்யலாம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க. மீதியுள்ள வசனங்களையும் நாங்கள் தியானிக்கிறதுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. உம்முடைய வல்ல ஆவியானவர் எங்களுக்கு எல்லா வசனங்களையும் எங்களை சுட்டி காட்டி எங்கள் உள்ளத்தை கொழுந்து விட்டு எரிய செய்வாராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒரு சத்தியத்திற்கு கீழ்ப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. உமது வசனத்திற்கு நடுங்குகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படுவோமாக. எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க, ஆளுகை செய்யுங்க, கிருபையாய் சேர்த்துக் கொள்ளுங்க. எங்களை மன்னிங்க. எங்கள் மீறுதல்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னிங்க. தொடர்ந்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாய், உமது சித்தத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளாய், அப்போஸ்தலனாகிய பவுலை போல வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தோட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. ஆளுகை செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காது உள்ளவன் கேட்க கடவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஆமென்.